பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்தால் 40 விழுக்காடு மக்கள் தொகையை கணக்கில் அடங்கும். ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கு? கஞ்சி குடிச்சிட்டு இருக்கு, குடிசையில் இருக்குது, படிப்பறிவு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் பண்ணிட்டு இருக்கு, விவசாய கூலிகளாக, விவசாய முதலாளிகளா இல்ல, விவசாய கூலிகளாக இருக்கு. ரோடு போட்டுட்டு இருக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான், குவாரியில கல் உடைச்சிட்டு இருக்கிறான், பெயிண்டர் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அது வேலை இல்லைன்னு சொல்லல, வேலை. ஆனாலும் இந்த நிலையில் தான் இந்த ரெண்டு கட்சியும் இந்த ரெண்டு சமுதாயத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருக்கா? தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராட்டம் நடத்தினார். தந்தை பெரியாருடைய உண்மையான கனவு என்ன? தந்தை பெரியாருடைய உண்மையான கனவு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி என்று தந்தை பெரியாருடைய கனவு. அந்த கனவை இந்த திராவிட கட்சியில் நிறைவேற்றுவாங்களா? ஒரு பொழுதும் கிடையாது. அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும். உதாரணம் திமுக எடுத்துங்க. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவரை சுத்தி 4 அமைச்சர்கள் யார் இருக்கா? தந்தை பெரியாருடைய சமூக நீதி கணக்கின்படி ஸ்டாலின் அவர்கள் அவர் சுத்தி ஒரு 4 முக்கியமான அமைச்சர்கள் வச்சிருக்கிறாரு. அந்த கணக்கின்படியா வச்சிருக்கிறாரு? இல்ல. சுத்தி வச்சிருக்கிறது யாரு? ஏவா வேலு. ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. அவர் ஒரு வியாபாரி. எப்படி காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிச்சு எலெக்ஷன்ல எப்படி கொட்டணும்னு அவருடைய வேலை. நேரு, கே நேரு, நல்ல பேர் வச்சிருக்காரு நேருன்னு. செய்யறதெல்லாம் அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. சேகர் பாபு, அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இல்ல. பொன்முடி, அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா? இவங்க தான் சுத்தி வச்சிருக்கிறாரு. இவங்க என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க முதலமைச்சருக்கு? இடஒதுக்கீடு கொடுங்க, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துங்க, பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கு, அதை 22 விழுக்காடாக உயர்த்துங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல. நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு நேத்து கிடையாது, 1980 இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் விட்டு பாருங்க, ஒரு 6 மாசம் விட்டு பாருங்களேன். தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து நாங்க அப்படியே மாத்தி அப்படியே வரும். அதான் உண்மையான சமூக நீதி. அதனால திமுக சமூக நீதியை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு கேட்டுட்டு இருக்கிறோம்.